ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, எல்லாருக்கும் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம்ப்பா. திருக்கழுக்குன்றத்தில் சிவனே அவரை பார்க்க போயிருந்தோம். சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்படியே போயிட்டு நம்ம அவரையும் சிவனையும் பார்த்துடலான்னு போனால் படிக்கட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கொஞ்சமாக படிக்கட்டு இருக்குன்னு பார்த்தா 658 படிக்கட்டு என்னமோ சொன்னாங்க. ஐயோ, ஒரு அளவுக்கு சிவாய நமக்கு சிவனை சொல்லி சொல்லி ஏறினாங்க. அங்கே கீழே டிக்கெட் கொடுக்குறவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து படிக்கட்டு வந்து இப்படி வந்து நம்ம கிராஸ் பண்ணி ஏறினா ஈஸியாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி ஏறுங்க அப்படின்னாங்க. சரி, நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாருமே ட்ரை பண்ணி ஏறினா கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஈஸியாக தான் இருந்துச்சு. அவர் தான் நல்லபடியாக வந்து நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபுல்லாக நம்ம ஆஞ்சநேயர்கள் வயிறு நின்றுங்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் பழத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போங்க, நீங்கள் முதல்ல சிவனை மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு அவங்களே உத்தரவு கொடுக்க பழம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சோங்க. நடந்தோம் நடக்கவே முடியலங்க. சரிங்களா, ஏதோ நல்லபடியாக ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்து போய் மேலே சிவனை பார்த்து முடிச்சிட்டோங்க. அங்கே போனால் வந்து உச்சிக்கால பூஜைங்க. 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடந்தது. அவரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அவருக்கு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு, பாவம் அவருக்கும் பசிக்கும்ல அப்படின்னு அவரே அபிஷேகம் பண்ண அவரையே பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நல்லா அழகாக கீழே இருந்து மேலே பார்த்தா அப்படியே சூப்பராக பச்சை பைசேன்னு அழகாக அந்த திருக்கழுக்குன்றம் மலை கீழே இருக்கிற சிவன், அதுக்கப்புறம் வந்து திரிபுர சுந்தரி அம்மனுங்க எதிர அவங்க எல்லாம் போய் பார்த்தா சூப்பராக அந்த கோபுரம் எல்லாமே தெரிஞ்சுதுங்க. நீங்களும் அவரை பார்த்து நல்லா சந்தோஷப்படுவாங்க. சிவான்ட்டு நல்லபடியாக சிவனை திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சோங்க. ஏறும் போது ஒரு படிக்கட்டுங்க, ஆனால் இறங்கும் போது ஒரு படிக்கட்டு. ஆனால் அந்த படிக்கட்டு எப்படி சின்னதாக இல்லைங்க, நெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் ஏறதுக்கு கஷ்டமாக. எங்களோட வயசுறவங்களாம் ஏறிட்டாங்களா பார்த்திங்க. நான் கொஞ்சம் ஃபேட்டு, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குகைக்குள்ளே ஒரு சித்தர் இருந்தாங்க, அவரை போய் பார்த்துட்டு வந்தவங்க. அங்கே வந்து போனால் ஒரு படையல் போட்டிருந்தாங்க. நல்லா வாழைப்பழம், பொரி, கடலை, அவ்வளோ சாக்லேட்டு, பாதுஷாலாம் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே படைச்சிட்டோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல சாக்லேட் தான் எடுத்து பொரியெலாம் எடுத்து அவங்களெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லபடியாக இறங்க ஆரம்பிச்சோங்க. பார்த்தா அவங்க சூப்பராக பார்க்கவே இறங்கிறதுக்கு செம்ம அழகாக சூப்பராக இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் இந்தமாரி மலைலாம் இறந்த கிடையாதுங்க. இதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் எல்லாம் கும்பலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் இருந்தால போனதால் அப்படியே போயிட்டு நம்ம பௌர்ணமியில் அவரே பார்த்துட்டு வந்துட்டோங்க. நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. நீங்களாம் இந்தமாரி வந்து மலையை ஏறிக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போய் மலையில் ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்டில் நீங்கள் எந்தெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓம் நம சிவாய் போட்டுருங்க. எல்லோரும் வந்து சிவனோட அருளில் போயிடணுன்னு நம்ம மனதார வேண்டிக்கோங்க. எல்லோரும் ஓம் நம சிவாய் சொல்லுங்க. அப்படியே இறங்கி நல்லபடியாக கீழே இறங்கி வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோங்க. பாருங்கள், ஆஞ்சநேயர்லாம் எங்களை வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு பிறகு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ, பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சா